கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, குறிப்பிட்ட நேரத்திற்குள் சங்கர் அணி மைதானத்திற்குள் வராததால் அந்த அணியை நாங்கள் பசங்க வந்துட்டாங்களா? மேட்ச் ஆரம்பிங்க. சங்கரி பசங்களா, என்னடா கடத்தி வச்சிருக்கதா சொன்ன? எல்லாம் வானத்துல இருந்து வந்த மாதிரி கிரவுண்டுக்கு வந்துச்சுங்க. அதமா தெரியல. அந்த தண்டக சொதப்பிட்டாங்க போல இருக்குமா? டேய் வாங்கடா, நேரமாச்சு வாங்க. சீக்கிரம் வாங்க. எதுவும் ஆகலல்ல? வாங்கப்பா வாங்கப்பா வாங்க 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 வாங்க. நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்தீங்க. வாங்க. நான் சொன்னலையா பசங்க வந்துருவாங்கன்னு. சரியா வந்துட்டாங்க பாத்தீங்களா? வெரி குட். கவலைப்படாதக்கா, கடவுள் எங்களை காப்பாத்திட்டாரு. நாம இந்த மேட்சை கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா, எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா இருக்கு. அதனாலதான் கடவுள் உங்களை சரியான நேரத்துக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிக்க போறோம். நாம் எதிர்பார்த்தபடி சங்கர் அணியினர் வந்துவிட்டனர். ஆகையால் உடனடியாக நம் மேட்சை தொடங்கலாம். முதலில் டாஸ் போடப்படும். டேய் மோனிஸ், டாஸ் வின் பண்ணா நீ பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 150 ரன் எடுத்தோம்னா அவங்களால சேஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே மாஸ்டர். குட், ஆல் தி பெஸ்ட். டேய் நம்பிக்கையோட விளையாடணும். என்ன இங்க பாருங்க, வெற்றி நமக்கு தான். யா ஷூர். ஆமாண்டா, நீங்க 4 6 அடிக்கும் போதெல்லாம் என் சத்தம் உங்களுக்கு கேட்கும். என்னடா யோசிக்கிற? நீ கண்டிப்பா ஜெயிப்படா. நான் தான் நல்லா மந்திரிச்சு அதுங்க கையில கயிறை கட்டி விட்டு இருக்கேன்ல, அப்புறம் எப்படி அதுங்க ஜெயிக்க முடியும்? போமா, நீயும் மந்திர கயிறும். அந்த கயிறு என்னமோ பெருசா ஆளி சாச்சிரன்னு சொன்ன பாரு, எப்படி வந்து நிக்கிறானுங்கன்னு. அம்மா, ஒரு வேளை நீ கொடுத்த கயிறு அவங்களுக்கு ஏதாவது பெருசா பவர் கொடுத்துச்சோ? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ பேசாம இரு. நீ வேணும்னா பாருடா, அந்த மந்திர கயிறு நிச்சயமா வேலை செய்யும். நீ கண்டிப்பா ஜெயிப்படா. அந்த கயிறு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னடா? என்ன பிளான்? இங்கே இருமா, வரேன் இரு. பசங்களா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. இப்பதான் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்கன்னு. சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வாங்க. அதெல்லாம் இல்ல, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. இல்ல பூமிகா, நல்ல விஷயம் தான். இல்ல இல்ல வேணாம் மச்சான். பூமிகா விடுமா, போகட்டும். நான் இருக்கல. இல்லையா? பசங்களா போயிட்டு வாங்கடா. வாங்கடா, வாங்க வாங்க. பாத்து போயிட்டு வாங்க. இங்க பாரு சங்கரி, இந்த மேட்ச்ல நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். அதான் உங்க எல்லாரையும் நான் கடத்தினேன். ஆனா நீங்க எப்படி தப்பிச்சு வந்துட்டீங்க? இங்க பாரு, நான் இந்த மேட்ச்ல தோத்தேன்னா இந்த விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணி செத்துருவேன். ஆமா சங்கரி, இந்த விஷத்தை குடிச்சு நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க பூமிக்கு அக்கா விதவை ஆயிடுவா. அவ வயித்துல இருக்க புள்ளியும் பிறந்து அதுவும் உங்களை மாதிரி அனாதை ஆயிடும். இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீங்க மேட்ச்ல ஜெயிச்சுக்கோங்க. மச்சான், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. விளையாட்டுல
வெற்றி தோல்வி சகஜம் தானே, அதுக்கு போய் எப்படி பண்றது? அது என்னமோ இனிமே எந்த தோல்வியும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை சங்கரி. நீங்க தோத்தா மட்டும்தான் நான் உயிரோட இருப்பேன். அப்படி இல்லை ப்ளீஸ் மச்சான், அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. அப்படின்னா நீங்க எல்லாரும் மேட்ச்ல தோத்து போங்க, நான் சாக மாட்டேன். உங்க அக்கா பூமிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூவும் போட்டுமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவ அதெல்லாம் இழக்கணுமா? இல்ல மச்சான், எங்க அக்கா கடைசி வரைக்கும் பூவும் பொட்டோட இருக்கணும். ஆமா மச்சான், எங்க அக்கா பூவும் போட்டுமா சந்தோஷமா இருக்கணும். நாங்க தோத்து போனோன்னு பரவாயில்ல, உங்க கூட எங்க அக்கா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் மச்சான். ஆமா கிருத்திஷ், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். டேய், நம்ம எல்லாரும் தோத்து போயிடலாமா? சரி சங்கரி, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். மதன் மச்சான், நாங்க தோத்து போயிடுறோம் மச்சான். நீங்க விஷத்தை குடிக்க கூடாது, அது கீழே போட்டுருங்க. நான் கப்பை கையில வாங்குற வரைக்கும் இதை நான் கீழே போட மாட்டேன். கப்பி என் கைக்கு வந்த உடனே இந்த விஷ பாட்டில தூக்கி போட்டுறேன். நீங்க டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் எடுக்கக்கூடாது, பவுலிங் தான் எடுக்கணும். எங்களுக்கு தான் நீங்க பேட்டிங் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா பாலும் நாங்க சிக்ஸர் அடிக்கிற மாதிரியே போடணும். எல்லாமே லூஸ் பாலா தான் இருக்கணும். நான் தான் ஓப்பனிங் ஆடுவேன். ஒரு வேளை நான் கேட்ச் கொடுத்தா அதை நீங்க விட்டுறணும். அப்புறம் நீங்க எல்லாரும் இறங்கி பேட் பண்ணும்போது எல்லாருமே டக் அவுட் ஆயிடணும். புரிஞ்சுதா? இதை மீறி நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன். நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டேன்னா உங்க அக்கா பூமிக்கா விதவை ஆயிடுவா. அது மட்டும் இல்ல, உங்க அக்கா பூமிக்காக்கு பிறக்க போற குழந்தை உங்களை மாதிரி அனாதை ஆயிடும். சொல்லுங்க, நீங்க எல்லாம் மேட்ச்ல தோத்து போறீங்களா? நாங்க தோத்துறோம் மச்சான், தோத்துறோம். இரு அணி கேப்டன்களும் டாஸ் போடுவதற்கு மைதானத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுது இரண்டு அணி கேப்டன்களும் மைதானத்தில் உள்ளனர். இப்பொழுது டாஸ் போடப்படும். டாஸ் வின் பண்ணும் அணி பவுலிங் செய்யுமா அல்லது பேட் பண்ணுமா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சச்சின் கப்பின் இறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. கடந்த 4 வருடங்களாக சச்சின் கோப்பையை வென்ற மதன் அணியும் இக்கோப்பைக்கு புதிதாக நுழைந்த சங்கரி அணியும் மோத தயாராக உள்ளனர். டாஸ் யார் போடுறீங்க? மச்சான், என்ன பண்ணலாம்? நீ ஏ டாஸ் போடு. டாஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? சங்கரியின் கேப்டன் மௌனிஸ் டாஸை வின் செய்துள்ளார். இப்பொழுது அவர் பேட்டிங்கை எடுப்பாரா அல்லது பவுலிங்கை தேர்ந்தெடுப்பாரா என்று இன்னும் தெரியவில்லை. மோனிஷ், பேட்டிங் சொல்லு. மோனிஷ், பேட்டிங் சொல்றா. சங்கரணி கேப்டன் மௌனிஸ் இன்னும் எதுவும் முடிவு செய்யாமல் இருக்கிறார். மோனிஷ், இங்க பாரு. என்னடா யோசிக்கிற? பேட்டிங் சொல்லு. சொல்லுப்பா, ஐயா சொல்றத சொல்லு. அவர் இன்னும் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். மௌனிஷ், கம் ஆன், பேட்டிங் சொல்லு. மௌனிஷ், பேட்டிங் சொல்லு. டேய், சொல்லுடா. சொல்லு, ஐயா சொல்றத சொல்லு. ஃபீல்டிங். ஃபீல்டிங். சங்கரணி கேப்டன் மௌனிஸ் ஃபீல்டிங்கை தேர்வு செய்துள்ளார். பெரியோர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, சங்கரணி கேப்டன் மௌனிஸ் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்துள்ளதால் மதன் அணி முதலில் பேட் செய்யும் என தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே 4 முறை கோப்பையை வென்று சாம்பியனான மதன் அணியை சிறுவர்கள் அடங்கிய சங்கரி அணி
ஜெயிக்குமா அல்லது நாக் அவுட் ஆகி வெளியேறுமா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் பார்த்து விடுவோம். கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இறுதிப் போட்டி இதோ இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. டேய் என்னடா ஆச்சு? நான் உன்னை பேட்டிங் தானே ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், நீ எதுக்குடா பவுலிங் ஸ்டார்ட் பண்ண? மாஸ்டர், நம்ம பசங்க ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா இருக்கும். நீங்க அவசரப்படாதீங்க. எப்படிம்மா டாஸ் நமக்கு சாதகமா விழும்போது எதுக்கு தப்பான முடிவு எடுக்கணும்? இந்த கிரவுண்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சாதகமா இருக்கும். எதுக்கு ராங் டிசிஷன் எடுக்கணுமா? ஏய் சூப்பரா நம்ம பேட்டிங் கலக்குறோம். முதலில் மதன் அணி பேட்டிங் செய்ய இருப்பதால் சங்கரிணியை சேர்ந்த வீரர்கள் உடனே மைதானத்திற்கு வந்து பவுலிங் செய்ய தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏய் நான் ஆல் தி பெஸ்ட் மதன். இதோ மதனி கேப்டன் மதன் பேட்டிங் செய்ய களமிறங்கி விட்டார். சங்கரிணியை சேர்ந்த வீரர்கள் தயாராக உள்ளனர். இதோ இப்பொழுது பவுலிங் வீசப்படும். மதனின் கேப்டன் மதன் இதோ இப்பொழுது ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி உள்ளார். சங்கரினின் பவுலர் இதோ முதல் பந்தை வீசுவதற்கு தயாராக உள்ளார். பெரியோர்களே, தாய்மார்களே, இறுதிப் போட்டியின் முதல் பந்து இதோ வீசப்படுகிறது. பவுலர் பந்தினை போடுகிறார். மதன் அதனை தூக்கி அடிக்கிறார். பந்து மேலே சென்று கொண்டிருக்கிறது. சிக்ஸர்! டேய் ஒழுங்கா போறோம். பவுலர் அடுத்த பாலினை வீசுகிறார். மதனை ஆஃப் சைடில் தூக்கி அடிக்கிறார். அதுவும் சிக்ஸர்! மதன் அணியினர் ஆட்டத்தின் முதலிலேயே ரன்களை குவித்துக் கொண்டிருக்கின்றனர். பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார். மதன் அதனை ஸ்கொயர் கட் செய்கிறார். 4 ரன்கள். பவுலர் முதல் ஓவரின் கடைசி பாலை வீசுகிறார். மதன் அதையும் தூக்கி அடிக்கிறார். அடுத்த பவுலரின் அடுத்த பால்களையும் விளாசி கொண்டிருக்கிறார். சிக்ஸரும் போர்மாக சென்று கொண்டிருக்கின்றன. மதனி மொத்தம் 45 ரன்களை எடுத்துள்ளனர். டேய் ஏன்டா புட்டாசா போட்டுட்டு இருக்க? ஆஃப் ஸ்விங் போடுறா, அப்பதான்டா போட்டாக்க முடியும். இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்கறான்னு சொன்னேன். மதன் 27 ரன்களை பெற்றுள்ளார். இதோ என்ன சங்கரி, பவுலர் அடுத்த பிச்சை பாலை எப்படி அடிக்கிறாரு? நம்ம பசங்க ஜெயிப்பாங்களா இல்லையா? ஏன்டா மச்சான் டீம் எவ்வளவு பெரிய டீம், அவ்வளவு சீக்கிரத்துல தப்பாங்களா? என்னடி நீ நம்பிக்கை இல்லாம பேசுற? அதுக்காக ஓவர் நம்பிக்கை வைக்க கூடாதுல்ல. மேட்ச்னா வெற்றி தோல்வி சகஜம்தான். ஏய், உனக்கு இதுக்கு என்னாச்சு? நீ பழைய சங்கரியாவே இல்லையே. அக்கா, நான் பழைய சங்கரி தான். மேட்ச பாருக்கா. பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார். மதனி வீரர் அடிக்கிறார். பந்து 2 ஃபீல்டர்களுக்கு இடையே சென்று அது 4 ரன் எட்டியுள்ளது. அடுத்தடுத்த பந்துகளையும் மதனி வீரர்கள் விளாசிக் கொண்டிருக்கின்றனர். ரன்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. மதனி வீரர் பந்தை தூக்கி அடிக்கிறார். ஏதோ கேட்ச் பிடிப்பதற்கு வருகின்றனர். விட்டு விட்டார். கேட்ச் பிடிக்கவில்லை. இத கூட பிடிக்க முடியாதாடா? சங்கரி அணியினர் கேட்சை மிஸ் செய்து விட்டனர். ஜெகதீஷ், பசங்களுக்கு என்னடா ஆச்சு? அங்க எஸ்கேப் ஆயி வந்தோம்ல, அதான் பசங்க டென்ஷனா இருக்காங்க. இதோ சங்கரனின் மாற்றுத்திறனாளி பந்தினை வீசுகிறார். அதை மதன் தூக்கி அடிக்கிறார். பந்து மேலே செல்கிறது. மதனி 100 ரன்களை எட்டியுள்ளது. அதில் மதன் 80 ரன்களை குவித்துள்ளார். ஏய் சங்கரி, சங்கரின் பவுலர் பசங்க பந்து போடுறத பார்த்தா அதை மதனி வீரர் அவங்க ரன் எடுக்கிறதுக்காக போடுற மாதிரியே இருக்கு. பசங்க இப்படி விளையாட மாட்டாங்களே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னடி ஆச்சு? சொல்லுடி. அக்கா, இதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கிரிக்கெட்ல இதெல்லாம் சகஜம்க்கா. மதன் மச்சான் ஜெயிக்கணும்ன்ற வெறியில ஆடுறாரு. அதான் ராக்கெட்டா விடுறாரு. இல்ல நான் நம்ப மாட்டேன். உன் முகம் வேற சோகமா இருக்கு. என்ன நீ பார்த்து வேற பேச மாட்டேங்கிற. என்னாச்சு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒழுங்கா மேட்ச பாருக்கா. ஏய், ச்சே. பந்தினை வீசுகிறார். மதனி பேட்ஸ்மேனை தூக்கி அடிக்கிறார். 4 ரன். இதோ மதனி வீரர்கள் சிக்ஸரும் போர்மாக அடித்துக் கொண்டே இருக்கின்றனர். ரன்கள் ஏறிக்கொண்டே இருக்கின்றன. மதனடியினர் மொத்தம் 200 ரன்களை பெற்றுவிட்டனர். சங்கரனின் அடுத்தடுத்த பவுலர்களின் பந்துகளையும் மதன் அணியினர் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கின்றனர். மதனின் ரன்கள் கடகடவன உயர்ந்து 250 தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன. மதனினர் சிக்ஸரும் போர்மாக அடித்து 310 ரன்களை எடுத்து விட்டனர். கடைசி பந்தினை மதன் தூக்கி அடிக்கிறார். அது மேலே செல்கிறது. சிக்ஸர்! மதனினர் மொத்தம் 316 ரன்களை எடுத்து விட்டனர். அபாரம்! கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்த மைதானத்தில்
வரலாற்றில் முதல் முறையாக 20 ஓவர்களில் 300 ரன்களை எட்டியது. இதுவே முதல் முறை. மதுரணியினர் 316 ரன்களை எடுத்து சகாப்தம் படைத்திருக்கின்றனர். இந்த ஸ்கோரை ஜென்மத்துக்கு நம்ம பசங்களால ஆட முடியாதுமா. அதிலும் அந்த அணியின் கேப்டன் மதன் 70 பந்துகளில் 200 ரன்களை எடுத்து இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் உள்ளார். இந்த கடினமான ஸ்கோரினை யாராலும் எட்டி பிடிக்க முடியாது. பார்ப்போம் இந்த சிறுவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்று. வாங்கடா, வாங்க வாங்க. என்னடா இப்படி விளையாடுறீங்க? எல்லாரும் வந்துட்டீங்களா? என்னடா ஆச்சு உங்களுக்கு? இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. டோனி கோலி வந்தா கூட ஆட முடியாதுடா. அவங்க கூட வின் பண்ண முடியாது. நீ டாஸ் வின் பண்ணல. நீ எதுக்கு நான் சொன்ன மாதிரி பேட்டிங் எடுக்காம ஃபீல்டிங் எடுத்த? ஏய் ஆமாடா, என்னடா ஆச்சு உங்களுக்கு? அன்னைக்கு அனல் மாதிரி பந்து வீசுனீங்க, இன்னைக்கு சும்மா ஏதோ பந்த தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்கடா. டேய் டேய் மௌனிஸ், என்னடா ஆச்சு சொல்லு. என்னக்கா பண்றது? அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுல என் உடம்புல இருக்க தெம்பலா போயிடுச்சு. சொல்லுங்கடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ உண்மையை மறைக்கிறீங்க. உங்க முகமே பார்க்க நல்லா இல்ல. டேய் உங்க முகமே காட்டி கொடுக்குதுடா. இப்ப என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அதான் சொன்னமேக்கா, கடைசில ரொம்ப பயந்து போயிட்டோம். பெரியோர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, முதலில் விளையாடிய மதன் அணியினர் 20 ஓவர்களில் 316 ரன்களை எடுத்து சாதனை படைத்திருக்கின்றனர். எப்படி சும்மா 6 4 அடிச்சோம் பாத்தியா? டேய் நீ ஏன் பையனாச்சேடா? எல்லாம் அந்த மந்திரிச்ச கயிறு செய்யற வேலை. மந்திரம் தான்டா. அதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுடா. அட நீ ஒண்ணுமா மந்திரமும் இல்ல மாயமும் இல்ல, எல்லாம் நான் பண்ண தந்திரமா. என்னடா சொல்ற? அதான் இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. நான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்காக பூமிக்காவை சென்டிமெண்டா பயன்படுத்தினேன். அந்த பசங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணேன். கிட்டத்தட்ட பூமிக்காவை காரணம் காமிச்சு மிரட்டினே வச்சுக்கேன். டேய் அப்படி என்னடா பண்ண? இந்த மேட்ச்ல நீங்க ஜெயிச்சா அப்புறம் நான் விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு சொன்னேன், பயன்படுத்தினேன். அப்புறம் உங்க அக்கா விதவை ஆயிடுவா அப்படின்னு சும்மா பேச்சுக்கு தாமா சொன்னேன். பயபலிங்க அதை நம்பிருச்சு. அப்புறம் சொன்னேன் பூமிக்கா வயித்துல இருக்க குழந்தைய உங்களை மாதிரி அனாதை ஆயிடுன்னு சொன்னேன். டோட்டல் காலி. டேய் அப்படியேடா சொன்ன? ஆமாம்மா, நான் நிஜமாவே செத்துருவேன்னு நம்பி பூமிக்கா மேல உள்ள பாசத்துல பசங்க மேட்சை விட்டு கொடுத்துறானுங்க. என்னமோ மூளை வேலை செய்யறான். எப்படி? சூப்பர். என்ன மச்சான் இப்படி ஏமாத்திட்டீங்க? இது நியாயமா? ஏய் நான் பேசுறதெல்லாம் கேட்டியா? நான் தான் ஊரே ஏமாத்தணும் உனக்கு தெரியாதா? என்ன நம்பி நல்லா ஏமாந்தீங்களா? இனிமே அந்த ஆண்டவனே வந்து விளையாடினாலும் இந்த மேட்சை ஜெயிக்கவே முடியாது. போடி வா, போய் செவுத்துல முட்டிக்கிட்டு அப்படியே மூலையில உட்கார். மச்சான் எங்க பசங்களை சாதாரணமா எடை போடாதீங்க. இந்த எண்ணிக்கையையும் அவங்களால அடிக்க முடியும். ஏய் போடி, எதுக்கு இந்த வீண் பேசலாம்? 2 ஓவர் தாக்கு பிடிக்கிறாங்களான்னு பாரு. போடி புண்ணாக்கு பா. பாத்தியாடி, உன் டீமை வச்சே என் மகன் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துட்டான் பாரு. இனிமே ஏன் புள்ள தான் ஜெயிப்பான். போ போய் எனக்கு ஆக்கி வை போ. அக்கா என்னக்கா சொல்றீங்க? மதுமச்சர் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாடா ஆமா, மச்சான் சொன்னது எல்லாமே போய் தான். இங்க பாருங்க, இனிமேதான் நீங்க உங்க வேகத்தை காமிக்கணும். உங்களுக்கு இனி எந்த தடையுமே இல்ல. வெற்றியை நோக்கி போங்க. எல்லா பந்தையும் 6 நோக்கி ஓட வைங்க, 4 ஓட வைங்க. நம்ம அன்புக்கு தாண்டா அடிமை, துரோகத்துக்கு இல்ல. இதெல்லாம் நம்ம மச்சானுக்கு புரிய வைக்கணும். என்ன காரணமா வச்சு நம்மள தோக்கடிக்கணும்னு நினைச்ச மச்சான நீங்க தோக்கடிக்கணும்டா. எனக்காக செய்வீங்களா? இப்பொழுது சங்கரணி வீரர்கள் பேட் செய்யவும் மதுரணி வீரர்கள் பவுலிங் செய்யவும் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
போறோம் கலக்குறோம் ஜெயிக்கிறோம் அம்மா பேட் பிடிமா அம்மா போயிடுமா ஓகே ஜெயிச்சு காட்டுங்க. வாங்க போலாம் பெரியோர்களே தாய்மார்களே கிரிக்கெட் ரசிக பெருமக்களே இதோ மதுரை வீரர்கள் பவுலிங் போடுவதற்காக மைதானத்திற்குள் வந்துவிட்டனர். சங்கரணி வீரர்கள் பேட்டிங் செய்ய மைதானத்திற்குள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எடுத்துக்கடா. சங்கரணி வீரர்கள் பேட் செய்ய களமிறங்கி விட்டனர். மதுரை கேப்டன் மதன் முதல் ஓவரை வீசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சங்கரணி வீரர்கள் ஜெயிப்பதற்கு மொத்தம் 317 ரன்களை எடுக்க வேண்டும். சங்கரணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன் பேட் செய்ய தயாராக இருக்கிறார். இதோ மதன் முதல் ஓவரின் முதல் பந்தினை வீசுகிறார். அதனை பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்கிறார். பந்து மேலே பறந்து சென்று கொண்டிருக்கின்றது. சிக்ஸர்! மதன் அடுத்த பந்தினை வீசுகிறார். இதோ வீசி விட்டார். அது பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்கிறார். இதோ மதன் அடுத்த பந்தினை வீசுகிறார். அதை பேட்ஸ்மேன் ஓங்கி அடித்து விட்டு ஓடுகிறார். அந்த பந்து சிக்ஸரை நோக்கி சென்று சிக்ஸர்! அபாரம் அபாரம் சங்கரினர் அபாரம். அடுத்தடுத்த ஓவர்களில் சிக்ஸரும் போர்மாக அடித்து 100 ரன்களை எடுத்து விட்டனர். சங்கரணியின் ஸ்கோர் 101.